ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும்போது ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம். இது வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அதோட இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம எப்போவும் கேசரி பண்ணும்போது ஃபுட் கலர் சேர்த்து பண்ணுவோம். இதில் அப்படி எதுவும் சேர்க்காம கூட கேரட் சேர்த்து நல்லா சூப்பராக செய்ய போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம ஒரு முறை வறுத்துட்டு செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டால் போதும். இப்போது நல்லா வறுத்து விட்டுட்டேன். இது கூட ஒரு பெரிய கேரட்டை பொடியாக துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு 3 கப்பு தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் சேர்க்கும் போது சூடான தண்ணி தான் சேர்க்கணும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ரவை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது சர்க்கரை சேர்க்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 1 1/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்தது போல் நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது ஓரளவு கெட்டியாகிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இதில் வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கொஞ்சம் முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். இது பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும். அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட கேரட் கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு. குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் இது போல் சூப்பராக ஹெல்த்தியாக செய்து கொடுக்கலாம். வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.